எல்லாருக்கும் பிரமிடை பற்றி தெரியுமா? பிரமிடை பார்த்துருப்பீங்களா? இந்த பிரமிட் மாதிரி இமேஜினேஷனாக உங்களை முன்னாடி வலதுகை பக்கமாகவே கிளாக் வைஸில் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருக்குது. அப்படி 4 சேர்த்து போட்டுட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இருக்க வரைக்கும் கையை வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. கண்ணாலே மனசில் பஸ்ஸில் உட்காந்துட்டு அப்படின்ட்டா போதும். இந்த 4 பக்கமும் அது ஒரு கிளாக் வைஸில் சுற்றி கட்டம் கட்டிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களுடைய சக்தி ஓட்டம் அதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய சக்தி ஓட்டம் ஓட்டுற டிரைவருக்கு போய் அந்த காரே ஆக்சிடெண்ட் ஆகாது. பாதுகாப்பு வலையம் உங்களுக்கு போட்டதுனால உங்களுக்கு எல்லா நேரமும் பாதுகாப்பு கிடைக்கிறதுனால அந்த சக்தி உங்கள் உடம்புலேருந்து ரேடியேட் ஆகி அங்கே உள்ளதுலேயே ரொம்ப வேலை பார்க்குறாலும் டிரைவர் ஒருத்தர் தான். அவருக்கு தான் களைப்பு வரும், அவருக்கு தான் சக்தி இழப்பு வரும். அவருக்கு போய் அவருக்கு ஒரு மறதி நிலையை கொண்டு வராமல் கடைசி வரைக்கும் கார் ஆக்சிடெண்ட் ஆகும் ஓட்ட முடியும். இந்த 60 பேரில் நீங்கள் ஒரு ஆள் பாதுகாப்பு வலையம் போட்டால் போதும், அவ்வளோ பேருக்கும் போகும். இன்றைக்கி கார் ஆக்சிடெண்ட் ஆகுது, புயல் வருதுன்னா அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே எதிர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத தவிர வேறு காரணமே கிடையாது. இயற்கை ஒரு காலத்துலேயும் சீற்றம் உள்ளது. மேன் இஸ் எ மினியேச்சர் ஆஃப் காஸ்மாஸ். ஸோ இந்த மைக்ரோ காசம் என்ன தப்பை பண்ணுதோ அது மேக்ரோ காசத்தில் டெவலப் ஆகுது. எங்கே நடந்தாலும் அதான் உண்மை. நம்ம குழந்தைகளோட வியாதிக்கு காரணம் அந்த தாயும் தகப்பனும் ஒரு அன்பாக ஒரு ஒரு விருப்பத்தோடு இல்லாமல் வெறுப்பு, கோபம், பொறாமை இதுகளோட வாழ இவங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். அது அந்த வீட்டில் ரேடியேட் ஆக அந்த பிள்ளையோட பாசிட்டிவ் எனர்ஜி அதை எடுத்து அது வியாதியாக தான் வாழும். வேறு வழியே இல்லை. அதில் மாற்றம் ஏற்படாத வரைக்கும் நம்மளால் வியாதியை க்யூர் பண்ண முடியாது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இப்போ இவர் கேட்டார் இல்லையா, பிரமிடு போடணும்னு. அந்த பிரமிடு போட்டால் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சயின்ஸாகவே ரொம்ப பெரிய சயின்ஸ் இது. இந்த ஒரு 2 நிமிஷம் ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரமிட் ஷேப் செஞ்சுட்டேன். அக்யூரேட்டாக இல்லை, பிரமிட் செஞ்சுட்டேன். அப்படியே கூம்பு பிரமிட்னா ஸ்கொயராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் இருக்கலாம், கூம்பு வடிவத்திலையும் இருக்கலாம். இந்த இடத்துல உள்ள கெட்ட சக்தியெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். எல்லாம் சமமாக இருக்க வரைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் மாதிரி தான். பாசிட்டிவ் போச்சுன்னா ஒரு டைரக்ஷனில் சுற்றும், நெகட்டிவ் போச்சுன்னா மாற்றி சுற்றும். எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் போல. அதே மாதிரி இந்த இடத்துல 2 சக்தியும் ஒன்றா இருக்கதை இது சென்ஸ் பண்ணல, சுத்தவே சுத்தாது, அப்படியே நிற்கும், சும்மா நிற்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உள்ள கெட்ட சக்தியை பூரா அந்த பிரமிடுடைய வெர்டெக்ஸுக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்தோன்னே அதை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அந்த மைக்கை பிடிச்சிக்கங்க, இந்த வரேன். ஆன்டி கிளாக் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகள்னு சொல்லக்கூடிய பிசாசை பூரா இங்கே கொண்டு வந்துடும். இந்த கொண்டு வந்ததை இந்த இடத்துல இருந்து 2/3 ஹைட்டுக்குள்ள அதை பாசிட்டிவாக மாற்றிடும் பாருங்க. கிளாக் வைஸில் சுற்று தான். இவ்வளோதான் தத்துவமே. பிரமிடோட தத்துவமே கெட்ட சக்திகளை பூரா உடனே நல்ல சக்தியாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. பிரமிடை நீங்கள் நினைச்சாலே வந்துடும். செஞ்சுக்கிட்டு உட்காந்தா என்ன நல்லது தான். வீட்டில் ஒன்று போட்டுட்டு பிரமிட் மாதிரி போட்டு கீழே உட்காந்திங்கன்னா அங்கே உள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகள்ங்கிற எதிர்மறை எண்ணங்கள் உள்ள ரேஸ் அவ்வளவும் நேர்நன்மைக்குள்ள தன்மையாக மாறி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதான். ஸோ அந்த பிரமிடை போட்டுக்கிட்டிங்கன்னா அதை விட ப்ரொடெக்ஷன் வேறு ஒன்றுமே இல்லை. எங்கே போனாலும் இந்த மேலேருந்து இந்த பிரமிடோட இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த கீழேருந்து 4ஐயும் ஜாயின் பண்ண மாதிரி மனசில் இமேஜின் பண்ணிங்கன்னா போதும். கையை வச்சு போட்டாலும் போதும், இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே கண்ணுக்கு நேரம் இப்படி போட்டாலும் போதும். அந்த பிரமிடு உங்களுக்கு கடைசி வரைக்கும் காப்பாது. யூ ஆர் இன்சைட் த பிரமிட். ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுங்க, காரில் இறையில போடுங்க. மறுபடியும் முடிச்சுட்டு ஒரு வியாபாரத்துக்கு போறியா அங்கன்னு ஒருக்கா போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு போட்டுட்டு அன்னைக்கு வேலையை செஞ்சு வாழ்க்கை வளமுடன்.